श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। रुद्र प्रश्नम्। ॐ नमस्ते रुद्रमन्यव उतोत इषवे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। இது முதல் மந்திரம். यात इषो शिवतमा शिवं बभूवते धनुः शिवा शरव्याय तव तयानो रुद्रमृडय. இது இரண்டாவது மந்திரம். याते रुद्र शिवा तनुरघोरा पापकाशिनी दयानस्तनु वसन्तमया गिरिशन्ताभिजाकशीः. இது நாலாவது மந்திரம். இல்ல யாமி சுங்கிரிஷந்தஹஸ்தேபி பஷ்யஸ்தவே சிவாங்கிரித்ரதாங் குருமாகிகும்ஷி புருஷன் ஜகத். இது வரைக்கும் நாலாவது மந்திரம். சிவே நவச்சசா த்வகிரிஷாச்ச வதாமசி யதா ந சர்வமி ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத். 5 மந்திரங்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய மந்திரம் ஆறாவது மந்திரம். अद्य वोचतति भक्ता प्रथमो दैव्यो भिषक् अकिगुष्ट सर्वा आजम्पकन् सर्वा आचयातु तान्यः. अद्यवो மீனிங் எழுதிக்கலாம். அத்யவோ சத்து அது பிரிக்கும் போது அதிவக்தா. அத்யவோச்சதி அத்யவோச்சத அத்யவோச்சத்து அதிவக்தா அப்படி பிரிக்கணும். அத்யவோச்சத்து எங்களுடைய குறைகளை மறந்து குணங்களை கொண்டாடுபவரே. அத்யவோச்சத்து எங்களுடைய குறைகளை மறந்து குணங்களை கொண்டாடுபவர். அது அத்யவோச்சத்து. அதிபக்தா பக்தர்களுக்காக பரிந்து பேசுபவர். அது பேசட்டும் போது பிரேயர் எடுத்துக்கலாம், பேசுபவர் போது அவருடைய குணமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்ப பக்தர்களுக்காக? யமதர்ம ராஜாவிடமிருந்து மார்க்கண்டேயனை காப்பாற்றியது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அதி பக்தா பக்தர்களுக்காக பரிந்து பேசுபவர். இன்னொன்னு கூட இருக்கு. ஒரு பில்வ மரத்தில் ஏறிய வேடன் மேல இருந்து அந்த இலைய பொறிச்சு போடுவான். அதை இவர் பூஜையாக ஏற்றுக்கொண்டு பரமசிவன் அந்த வேடனுக்கு பரிந்து யமதூரிடமிருந்து காப்பாற்றியங்கிற ஒரு புராண கதையும் நம்ம கேட்டிருக்கோம். மார்க்கண்டேயன் கதையும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்படி பக்தர்களுக்காக பரிந்து பேசுபவர். அடுத்தது பிரதமக தெய்வியகா. பிரதமக அத்யவோச்சதி வக்தா பிரதமோ தெய்வியக பிஷக். பிரதமக எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவர். பிரதம இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் முதன்மையானவர் ருத்ரன். தெய்வியக தேவர்களினுடைய சொரூபமாக இருப்பவர். தேவர்களுடைய சொரூபமாக தேவர்களுடைய ஆத்மாவாக விளங்குபவர். விஷக்கு
பாவம்னா இந்த இடத்துல சம்சாரத்திலிருந்து நிவிர்த்தி. விஷக்னா டாக்டர் அர்த்தங்க. இந்த இடத்துல வைத்தீஸ்வரர். என்ன வைத்தியம்? எதுக்கு வைத்தியம்? சம்சார துக்கத்திலிருந்து பவரோகம் சொல்லுவோம். பவம்ங்கிற சம்சாரமே ஒரு நோயும்போம். அப்ப அந்த சம்சார நோயிலிருந்து நம்மை விடுவிப்பவர், நிவர்த்தி செய்பவர். சம்சார துக்கம். விஷக்கு. அஹீம் அஹீகும்ஷ. அப்ப அஹீம்ஷ்ச. அஹீம் அஹீம்னா பாம்புங்க. பாம்பு முதலிய பாம்பு அப்படிங்கிறது அசுரர்கள். யாது தான்யக. யாது தான்யக. அரக்கர்கள். சர்வானு. இப்படி எல்லாவற்றிடமிருந்தும் ஜம்ப எண்ணு. இவை எல்லாவற்றையும் அழிப்பவராக. சர்வானு எல்லாவற்றையும் ஜம்ப எண்ணு அழிப்பவராக. சர்வான் பரமேஸ்வரர். சர்வானு அந்த பரமேஸ்வரர் எல்லா பாம்பு முதலிய ஜந்துக்களிடமிருந்தும் யாதுதான்யக அரக்கர்களிடமிருந்தும் சர்வானு பரமேஸ்வரர் ஜம்ப எண்ணு அழிப்பவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நான் என்ன பண்றேன்? வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். ஐ சல்யூட் டு ருத்ரா. இதுதான் அதனோட மந்திரத்தினுடைய அர்த்தம். இப்போ இங்க அவரு தெய்வகா, பிரதமகா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குறைகளை என்ன பார்த்தோம்? அத்யவோச்சத்து அதிபக்தா. அத்யவோச்சத்துங்கிறது எங்களுடைய குறைகளை மறந்து குணங்களை கொண்டாடுபவர் அப்படிங்கிறது வாச்சியார்த்தமா இருக்கும்போது, அது லட்சியார்த்தமாக நம்ம புரிந்து கொள்ளும்போது, நம்மளுடைய குறைகள் அப்படிங்கும்போது அது பாப்பம். அதுதான் குறையா இருக்கிறதே. அப்போ பாப்ப க்ஷயம் பண்ணக்கூடிய ருத்ரன். அந்த அர்த்தம். செஞ்சு பாப்ப க்ஷயமே இதுதான். அனுகிரகத்திற்காக. நம்மளுடைய பாப்ப க்ஷயனாகுது, க்ஷயமாக்குறாரு ருத்ரன் அப்படின்னாவே அது அனுகிரகம்னு அர்த்தம். அடுத்து அதிபக்தா. நமக்காக பரிந்து பேசுபவர். அப்படிங்கும்போது, கர்மபல தாத்தாவாக இருந்து, நமக்கு என்ன பண்றாரு? நமக்காக பாப்பங்களை குறைத்து, ஒரு மனித சரீரத்தை குடுத்து, அந்த மாரி. அதன் மூலியமாக சம்சார துக்கத்திலிருந்து அவங்க விடுபடணுங்கிறதுக்காக அவரு அதிபக்தா. பிரதமக ஈஸ்வர சொரூபமா. ஈஸ்வரனே என்னவா இருக்காரு? ருத்ரனாக இருக்கிறதால, எல்லாத்துக்கும் பிரதமஜா யாரு? இரண்ய கர்ப்பக. அவருதான் ஈஸ்வரக. அதான் பிரதமக. பிரதமஜா. முதலில் சிருஷ்டியில் முதலில் தோன்றியவரே என்னவா இருக்காரு? ருத்ரனாக. பிரதமக. தெய்வியக. எல்லா தேவர்களுடைய ஆத்மாவாக, சொரூபமாக, மனிதனுடைய சொரூபம், அதே மாதிரி தேவர்களுடைய சொரூபமாக இருப்பவர் அந்த ஈஸ்வரன். அவருடைய சொரூபம் தான் இப்ப நம்ம அவரை எப்படி பாக்குறீப்பா? ருத்ரனாக அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணும். இத வேதாந்தம் பாயிண்ட். விஷக்கு பவரோகம். பவரோகம்னா சம்சார துக்கம். அப்போ சம்சார துக்கத்துக்கு காரணமான அஞ்ஞானத்துக்கு அதுதான் நோய். அஞ்ஞானங்கிறதா நோய். அதற்கு வேதம் என்கின்ற மருந்தை கொடுத்து, குரு சாஸ்திரம் என்கிற மெடிசின்ஸ் குடுத்து, குரு முக்கியன சாஸ்திரம் தான் மெடிசின். எதுக்கு? அஞ்ஞானம் என்கின்ற நோய் சம்சாரத்துக்கு காரணம். அப்ப அந்த சம்சார அஞ்ஞானத்தை விளக்குவதற்கு என்ன குடுக்குறாரு? குரு சாஸ்திரம். பிஷக்கு. அத வைத்தீஸ்வரர். வைத்தியருக்கு எல்லா உலகத்துல எத்தனை வைத்தியர் நம்பர் லீடிங் வைத்தியரா இருந்தாலும், நமக்கு எல்லாத்தையும் ஆள்பவர்ன்னு எடுத்துக்கலாம்.
அவர் அனைத்திற்கும் பிரதமானவர்ன்னு எடுத்துக்கலாம். இவர்தான் நம்பர் 1 டாக்டர் இன் திஸ் வேர்ல்ட். அடுத்தது அஹீம்சர்வான். பாம்பு, அப்புறம் யாது தானியக, அரக்கர்கள் அப்படிங்கிறது நம்ம மனதில் இருக்கிற கல்மஷங்கள். பாம்புன்னா நம்மள அழிக்கிற நம்மளுடைய குணங்கள். பாம்பு உள்ள என்ன வச்சிருக்குது? விஷம். அது முதலியன அது மாரி பாம்பு போல விஷங்களுடைய ஜீவராசியிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிறார்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் வாச்சியார்த்தமா. வேதாந்தத்துடைய பார்வையில பார்க்கும்போது உண்மையில் எது விஷம்? எங்கிட்ட இருக்கிற குணங்கள் தான் சிலது விஷமாக இருந்து என்னை அழிக்கிறது. அத மாரி அடுத்து அரக்க குணம். மனதில் இருக்கிற அரக்க குணம். அந்த குணத்தை அழிப்பவராக. மனதில் இருக்கிற கர்வம்ங்கிறது என்னது? அரக்கன். நம்மகிட்ட இருக்கிற அரக்கன் யாரு? கர்வம். கர்வம்னா ஈகோ. தட் இஸ் உடல் அபிமானம், அகங்காரம் தான் அரக்கன். நமக்கு அரக்கன் யாரு? எங்கிட்ட இருக்கிற அகங்காரம். இந்த உடம்பு நான்கிற எண்ணம், அபிமானம், சரீர அபிமானம், மமக்காரம் இதெல்லாம் தான் எங்கிட்ட இருக்கிற அரக்கர்கள். என்னை அழிக்கிற அரக்கர்கள். பாம்பு போன்ற விஷங்கள். இதிலிருந்து எப்படி? விஷக்கு அந்த இதனுடைய அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்ஸ் தான் இதெல்லாமே. சோ எல்லாத்தையும் அழிக்கிற இவரு ஒரு பிஷக்காக இருக்கிறாரு. யாரு? பிரதமக தெய்வியக. அப்ப ருத்ரன் யாரு? ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. ஈஸ்வரனே இப்ப என்னவா இருக்கிறாரு? ருத்ரனாக இருந்து என்னுடைய சம்சார துக்கத்திலிருந்து என்னை காப்பவராக, என் மனதில் இருக்கிற விஷயங்களிலிருந்து என்னை காப்பவராக, என் மனதில் இருக்கிற அரக்க குணங்களிலிருந்து என்னை காப்பவராக. எப்படி? இதெல்லாம் பாப்பத்தினுடைய வெளிப்பாடு. அந்த பாப்பத்தை க்ஷயம் பண்ணுவதின் மூலமாக. அப்ப என்ன பண்ணுவார் இவரு? கஷ்டத்தை கொடுத்துதான் பாப்ப க்ஷயமாகும். ருத் மீன்ஸ் டு கிரை ஆக்சுவலா. ருத்ரனுக்கு தாத்து ருத். அதுல இருந்து வந்ததா ருத்ரனே. இட் வில் மேக் யூ டு கிரை அப்படின்னு என்ன பாப்பத்தை கழிப்ப பாப்ப க்ஷயம் பண்ணக்கூடியவர். பாப்ப க்ஷயமாகுதுன்னாவே வாழ்க்கையில கஷ்டம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு என்ன தெரியணும்? ஐயோ கஷ்டம் கஷ்டம் அது ஓகே. அதுக்கு உண்டான என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. என்னுடைய பாப்பம் க்ஷயமாகிறது. பாப்ப க்ஷயம் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன? புண்ணியம் நியூட்ரலைஸ் பண்ணுது. பாப்பத்தை அது என்ன பண்ணுது? புண்ணியம் பாப்பத்தை அழிக்கிறாரு அப்படின்னாவே புண்ணியம் மேலோங்கும். அப்ப அந்த புண்ணியம் மேலோங்குறத பாப்பம் என்ன ஆகணும்? க்ஷயமாகணும். அந்த பாப்பத்தை க்ஷயம் பண்ணவரா யார் இருக்காரு இப்போ? ருத்ரன். அப்படிப்பட்டவருக்கு என்ன சொல்லலாம் நாம? நமஸ்காரம். ஜம்பகன்னா அப்படி அழிப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். பிரதமக தெய்வியக விஷக்கு. அடுத்தது அடுத்த மந்திரம். असौग्यस्ताम्रो अरुण उत बभ्रुसु मङ्कलः ये चेमागुं रुद्रा अभितो दिक्षु त्रिशासकस्रशो वैशाखुं तेड ஈமகே. அசௌ மீனிங் எழுதிக்கலாம். விளக்கம். யக தாம்ரக. ஃபர்ஸ்ட் அசௌ. அசௌனா அந்த ருத்ரன். எப்படி மேல மந்திரத்துல சொன்னாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்டன்னு அர்த்தம். அசௌ அந்த ருத்ரன் அர்த்தம். அசௌ அப்படிப்பட்ட ருத்ரன். எப்படிப்பட்டவரு? அந்த ருத்ரன் எப்படியா அப்ப நமக்கு காட்சி அளிக்கிறாராமா? யக எவர் தாம்ரக. தாமிரம் தாமிரம் சொல்றோம் பாத்தீங்களா தமிழ்ல? அதேதான் இங்க தாம்ரகன்னா தாமிரத்துக்கு உண்டான ஒரு சொல் தான் தாம்ரக. என்னது தாமிரம் அப்படின்னா தாமிரம் போல் நிறத்தை உடைய. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவும் ரெட்டா இருக்காது. அடுத்தது உத அருணக. சிவப்பாக. அருணகன சிவப்பு.
பிறகு உத்தன பிறகு வரும். தாமிரத்தை போன்ற நிறம், செந்நிறம், அருநகன சிவப்பாக, பப்ருசு. பப்ருகு சுமங்கலக. அப்படி பிரிக்கணும். பப்ருசு இல்ல, பப்ருகு போட்டுக்கங்க. இந்த வந்து விசர்க்கம். அப்போ பப்ருகு சுமங்கலக. பப்ருகுனா மஞ்சள், பொன்னிறம், எல்லோ. சுமங்கலக நல்ல மங்களத்தை அளிப்பவர். சூரியன். இப்ப ருத்ரன் சூரிய ரூபமாக விளக்கப்படுகிறார். எப்படி இருக்காரு அவரு? தாமிர நிறம், சிவப்பாகவும், மஞ்சள் நிறமாகவும், நல்ல மங்களத்தை அளிப்பவராகவும், இமாம் அப்படின்னா இந்த பூமியை, அபிதக திக்ஷு. இமாம்னா இந்த பூமியை சூரியன் என்ன பண்றாரு? அபிதக திக்ஷு. மங்களத்தை குடுக்கிறார் அப்படின்னா, சூரியன் என்ன பண்றாரு? இருட்டை போக்குவது என்பது மங்களத்தை கொடுப்பவராக நம்ம மீனிங் குடுச்சுக்குவோம். சூரியன் எப்படி மங்களத்த குடுக்குறார்னா, ஒரு பயிர் தாவரம் மேல இருந்து வரணும்னாலும் சூரியன் தேவை. மங்களம். அடுத்தது அ இருட்டை விளக்குகிறார். இந்த ருத்ரனே சூரிய தேவனாக இருக்கிறார். அதான் கான்செப்ட். அபிதக தீக்ஷனா எல்லா பக்கங்களில் இருந்தும் தன்னுடைய ரேஸ் ஆஃப் சன் இருக்கு பாத்தீங்களா? அதன் மூலியமாக எல்லா பக்கங்களில் இருந்தும் திக்ஷு. அபிதக திக்ஷு. அபி திக்ஷு ஏ ச ருத்ரா. எந்த ருத்ரர்கள்? சகஸ்ர. எகன்னா அந்த சூரியனாக விளங்குகிறாரோ அசௌ. இமாம் இந்த பூமியை அபிதக திக்ஷு எல்லா திக்கிலும் வியாபித்திருக்கும் ருத்ரமூர்த்திகள். எத்தனை பேராமா? சகஸ்ர. ஆயிரக்கணக்கான ருத்ரமூர்த்திகள். எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அர்த்தம். ஏன்னா எவர்கள் ஆயிரக்கணக்கான சகஸ்ர இருக்கிறார்களோ, ருத்ரர்கள் இருக்கிறார்களோ, ஸ்ரிதாகா இருக்கிறார்களோன்னு அர்த்தம். சகஸ்ரன ஆயிரக்கணக்காக, ஸ்ரிதாகன இருக்கிறார்களோ. ஆயிரக்கணக்கில் இருந்து கொண்டு காப்பாற்றுகிறார்களோ. ஏஷாம் அவர்களுடைய கேடக கோபம். கேடகனா அவருடைய கோபம். அவ ஈமகே. சகஸ்ர சோகை அவ ஈமகே. தணிந்து போகும்படி வழிபடுகிறோம். அவருடைய கோபம் தணிந்து போகும்படி வழிபடுகிறோம். தாம்பரம்னா தாம்பரம் போல சிவந்த நிறம். அருணகனா இன்னும் கொஞ்சம் செவந்து சூரியன் உதிக்கும் போது பார்த்தா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் தெரியும். ஒரு சிவப்பு நிறத்துக்கு. பப்ருகுனா ஒரு பொன்னிறமான மஞ்சள் நிறமாக. சுமங்கல சிறந்த மங்களத்தை, இருளை போக்கி மங்களத்தை கொடுப்பவராக.
எந்த யகன எந்த சூரியன் விளங்குகிறாரோ அவர் அசௌ இந்த ருத்ரனே. அந்த சூரியனும் இந்த ருத்ரனே. அவர் என்ன பண்றாரு? இந்த பூமியை அந்த சூரியன் ருத்ரன் பூமியாக சூரியனாக இருந்து என்ன பண்றாரு? அபீதக திக்ஷு எல்லா திக்கிலும் வியாபித்திருக்கும் ருத்ராகா ருத்ரமூர்த்திகளை ரேஸ் ஆஃப் சன் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் பூமி ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி எல்லா பக்கமும் ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள் ரேஸ் மூலியமாக இப்ப ஒரு ருத்ரன் என்னவா இருக்கார்? ஆயிரக்கணக்கான ருத்ரர்களாக இருந்து உலகத்தை காப்பாற்றுகிறார். அவருக்கு என்ன இருக்காமா? ஏஷாம் அவர்களுடைய அந்த சூரிய கதிர்களா ருத்ரன் சூரிய கதிர்களாக இருக்கிற ருத்ரனுக்கு என்ன இருக்காமா? கேடக கோபம் இருக்கிறது. அந்த சூடு அதுதான் இது அக்னி என்னது உஷ்ணம் அதான் கோபம். அதை தணிப்பவராக அது தனியுமா நாங்க என்ன பண்றோம்? வழிபடுகிறோம். தணிந்து போகும்படி நாங்கள் வழிபடுகிறோம், சாந்தப்படுத்துகிறோம். எப்படி அவர் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறாரு? பாப்பத்தை எங்களுடைய பாப்பத்தை கழிப்பவராக சூரிய பகவானாக இருக்கிற அந்த ருத்ரன் பாப்பத்தை கழியும் போது அந்த கோபம் அதுதான் கோபங்கிறது. அதை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு எப்படி நீங்க தணிக்க முடியும்? பை பிரேயர் ருத்ரனை வழிபடுதல் மூலியமாக பாப்பக்ஷயமாவது போது அவருடைய கோபத்தை குறைத்தல். வாட் இஸ் த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் லாஜிக்? இப்ப பிரேயர் பண்றதின் மூலியமாக பிரேயர்னா எப்படி இருக்கணும்? கையெடுத்து சாமிக்கு முன்னால் நிக்கிறது பிரேயர் அல்ல. வைதீக லாங்குவேஜ்ல வேதிக் லாங்குவேஜ்ல வாட் இஸ் பிரேயர்? முறைப்படியான வாழ்க்கை வாழ்ந்து இறைவன் கொடுத்த கர்மங்களை கரெக்டா செய்து என்ன ஆசிரம தர்மத்தை என்ன ஆசிரமத்தில் இருக்கிற என்ன வர்ணத்தில் இருக்கிறனோ அந்த தர்மங்களை கடமைகளை செய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முறைப்படி வாழ்தல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதற்குண்டான காய்க்க வாச்சிக்க மானச கர்மம். மானசம்ங்கிறது நாட் கை கூப்பி கும்பிடுறது மனசுல வேண்டதில்ல. மெடிடேஷன் தியானம் உபாசனா இறைவன் கொடுத்த உபாசனா மனிதர் மண்டையில் வந்த உபாசனா அல்ல. அதுக்கு பேர் உபாசனாவே அதுக்கு பேர் தியானம். உபாசனைகள் செய்து அதோட போதுமா? ரெண்டையும் பண்ணிட்டு அப்ப முறைப்படி வாழ்ந்து முறைப்படி வணங்கி அல்லது பிரேயர் பண்ணி அதுக்கு பேர் தான் பிரேயர். அப்புறம் என்ன பண்ணணும்? அதுல முயற்சி. அந்த பாப்பம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம முயற்சி. அப்ப என்ன ஆகும்? அவருடைய கோபம் அதத்தான் சொல்றது தலைக்கு வர்றது தலப்பாகையோட போகும். உங்களுடைய இந்த விளைவக இதெல்லாம் பண்ணும்போது இதுதான் லாஜிக். அவர் தன்னுடைய உங்களுடைய புல் பாப்பம் வெளிப்படும் போது நம்மளால தாங்க முடியாது. சில சமயத்துல தாங்கிக்கலாம். சில சமயம் அது விளைவுகள் ரொம்ப இருக்கும். அது என்னென்ன பாவங்கிறது நமக்கு தெரியாது. எப்ப வரும்னு தெரியாது. எப்படி வரும்னு தெரியாது. அப்ப எப்படிங்க வாழ்றது? அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க புண்ணியத்தை. அதுவோ என்ன பண்ணும்? எதைத்தான் சொல்ல கோபமாகனா என்னது? பாப்பம் எப்படி வழிபடும்? பாப்ப க்ஷயம் பண்றதுன்னு என்னங்க? அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாதானே அவரு அதுதான் கோபம். அந்த இடத்துல ருத்ரனுக்கு கோபம் தெரியுமா? எல்லாரும் சொல்றது அதான். ஐயோ ருத்ரன் ரொம்ப கோபக்காரர். கோபக்காரர் இல்லைங்க, அவர் பாப்பத்தை க்ஷயம் பண்றாரு. ருத்ரன்ங்கிறது பாப்ப க்ஷயம். பாப்ப க்ஷயம் ஆகணும். அப்பதான் புண்ணியம் பழுத்து நாம் நல்லா வாழ முடியும். கஷ்டமே வரக்கூடாதுன்னா அப்படி வாழ முடியாது. 50% பாப்பத்தை எடுத்துட்டு பிறந்தாச்சு. அதை கழிச்சுத்தானே ஆகணும். அது கழிக்கிறக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அதுதான் ருத்ரன். அவரை வணங்கி போற்றணுமே தவிர அவருக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் வேலை செஞ்சா மட்டும்தான் பாப்பம் கழிய போகுது. பாப்பம் கழிஞ்சாதான் நிம்மதியை நாம இருக்க முடியும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாரு. 50% பாப்பத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நோ துக்கா. சோ அது பாப்பத்தை அப்புறம் பாருங்க ஆத்ம இது ஒரு பாயிண்ட். அடுத்தது அந்த பாப்ப க்ஷயத்தை எப்படி பண்றாரு? ஒரே ஸ்ட்ரோக்ல எல்லா பாப்பத்தையும் எப்படி சஞ்சித மூட்டை ஆகாமி எல்லாத்தையும் ஞானத்தை கொடுத்து. சோ ஞானத்தை கொடுக்கறதுங்கிறது ஒன் டைப் ஆஃப் பாப்ப க்ஷயம். எல்லா பாப்ப க்ஷயமாகதே இல்லையா? ஆத்ம ஞானம் தானே புல்ல. நீ என்னதான் முறைப்படி வாழ்ந்தாலும் முறைப்படி அது கர்மங்களை செஞ்சாலும் எல்லா சஞ்சித்த மூட்டையிலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பப்ப டே டு டேல பிராரப்தத்தை என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் அந்த பிரேயர் மூலியமாக ஓரளவு குறைச்சிக்கலாம். வாட் அபௌட் சஞ்சிதா பாப்பம்? வாட் அபௌட் ஆகாமி பாப் இந்த ஜென்மத்துல செய்யற பாப்பம்? வாட் அபௌட் மிச்சம் இருக்கிற பிராரப்தம்? இன்னும் நம்ம அணிவிக்காம இருக்கிற பிராரப்த கர்மா? இதை எல்லாத்தையும் அவர் எப்படி அழிக்கிறாரு?
ஞானத்தை கொடுத்து, அதற்குண்டான சூழ்நிலைகளை கொடுத்து, அதனாலதான் சன்னியாசிகள் என்ன படிக்கிறாங்க? ருத்ரம். ஏன்னா அவங்களுக்கும் அது இருக்கும். அவங்களுக்கும் பாப ஜெயம் ஆயிதான் ஆகணும். அவங்க அக்கவுண்ட்லயும் பாப்பம் இருக்கும். அதையும் ஷயம் பண்ணக்கூடியவர். அதனாலதான் ருத்ரம் படிக்கிறதுங்கிறது நமக்கு ஞானத்தை கொடுப்பவராகனா என்ன? பாப்பத்தை அழிப்பதன் மூலியமாக பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி குடுத்துருவார். அந்த உழுது மனதை உழுது பண்படுத்தி குடுத்துருவார். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? குரு சாஸ்திரம் வந்து அங்க உழுகும்போது, குரு முக்கேன சாஸ்திரம் வந்து விழும்போது, அந்த விதை முளைச்சுக்கும். ஞானம்ங்கிற விதை முளைக்கும். அதுக்குண்டான என்ன இருக்கணும் மனதுல? பிளாட்ஃபார்ம் நிலத்தை என்ன பண்ணி வச்சிருக்கணும் மழை வரக்கு முன்னால? உழுது, பண்படுத்தி வைத்திருந்தால், மழை வந்தவுடன் விதையை போட்டால், விதை என்ன ஆகும்? முளைக்கும். அதைப் போல பாபக்ஷயத்தை பண்ணி ருத்ரன் நம்மள என்ன பண்றார்? மனதை உழுது பண்படுத்தி கொடுப்பவர். அப்ப வழிக்கும். ஏற வச்சு ஓட்டுனா பூமிக்கு அப்படியே குழு குழுனாங்க இருக்கும். பூமிக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏற வச்சு ஓட்டுனா அதுக்கு குழு குழுனா இருக்கும், வலிக்கும். ஆனா என்ன ஆகுதுங்க? மண் என்ன ஆகுதுங்க? பொதன்னு ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? உழவன் விதைய போட முடியும். அதுக்கப்புறம் மழை வரணும். அப்பதான் அது என்ன பண்ணும்? முளைக்கும். இந்த ப்ராசஸ் தான் நமக்குள்ள நடக்குது. இது யாரு பண்ணி குடுக்குறான்னு? அந்த பண்பட்ட மனதை கொடுப்பவர் ருத்ரன். எப்படி பண்படுத்த மனத்தை கொடுக்கிறாரு? பாப்பத்தை ஷயம் பண்ணி, அதுக்குண்டான மனதை அந்தக்கரண சுத்தியை பெறுவதற்குண்டான பாப்பத்தை எல்லாம் எது அந்தக்கரண சுத்தி பெறாமல் இருக்கிறதுக்கு எது காரணம்? எங்கிட்ட இருக்கிற பாப்பம் தான் எனக்கு அந்தக்கரண சுத்தி வராம இருக்குது. அப்ப இவர் என்ன பண்றாரு? அந்த பாப்பத்தை கழிக்க வச்சு அந்தக்கரண சுத்தி ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். சாதன சதுஷ்டி சம்பத்தியை பெறுவதற்குண்டான கெப்பாசிட்டி மனதுக்கு என்ன இருக்கணும் உங்களுக்கு? அந்த சாதன சதுஷ்டி சம்பத்தி பெறனா மனம் பலம் இருக்கணும். அந்த மனோபலத்தை தர்மத்துக்குண்டான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான மைண்ட் செட்டப் நம்மள என்ன பண்ண வைப்பாரு? நிச்சயமாக நான் தர்மத்துலதான் வாழுவேன் ஒரு புத்தி தோணுதுன்னு நான் பாபக்ஷயம் ஆனாத்தான் அவங்களுக்கு என்ன புத்தியா வருது? நான் தர்மத்தை மீற மாட்டேன்டா சாமி, தர்மத்துக்கு உட்பட்ட நான் வாழ்க்கை வாழணும்னா மனதுக்கு ஒரு தைரியம், நிச்சயம், உறுதி இருக்கணும். அந்த மனதில் ஏன் அவங்களுக்கு உறுதி இல்லைன்னா, பாபக்ஷயம் ஆகாதவர்களுக்கு தர்மத்தில் வாழக்கூடிய மனோபலம் இருக்காது. அப்ப பாபக்ஷயம் ஆனவங்களுக்கு தான் தர்மத்துல வாழணுங்கிற தைரியம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ பாப்பத்தை அழித்து, பாப்ப அழியும் போது குழு குழு நாங்க இருக்கும். அத ருத்ரன்னு பேரு. அழ வைத்து, கண்ணீர் வடிக்க வைத்துதான் என்ன ஆகும்? மனம் பக்குவப்படும். அப்ப அத பண்ணி கொடுக்கிற ருத்ரன்னு புரிஞ்சுக்கும். ஏன்னா ருத்ரன்னாவே அவர் கொடுமைக்காரரு, அவர் கோபக்காரரு, அவர் அப்படி பண்ணிருவாரு, இப்படி பண்ணி ருத்ரமெல்லாம் வீட்டுல சொல்லக்கூடாது, ருத்ரமெல்லாம் பொம்மநாட்டி சொல்லக்கூடாது, ஐயோ நீங்களும் தாங்க மாட்டீங்க, அப்படியா போச்ச? ஒண்ணும் கிடையாது. கரெக்டான அர்த்தம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ருத்ரம்ங்கிறது இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ், நாட் ஃபார் அ ஹிந்துஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த அந்தக்கரண சுத்தி கிடைக்குது. அப்பதான் நீங்க வேதம் கொடுக்கிற விஷயங்கள் உள்ள போய் என்ன பண்ணும்? முளைக்க ஆரம்பிக்கும். அந்த ஞானம் புரிக்கும். அதற்காக ரெடி பண்ணி கொடுக்கிறார். அதனாலதான் சொல்ற சன்னியாசிகள் டெய்லி படிப்பாங்க. நீங்க எந்த ஆசிரமத்துக்கு போய் பாருங்க, வேற எதுவும் சேன் பண்ணலாம், ருத்ர மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா பாபக்ஷயம் பண்ணி பண்ணிதான் அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது இப்போ எல்லாம் ஓகே. அடுத்த மந்திரம், மந்திரம் 8. असौ वसर्पति नीलग्रीवो विलोकितः उतैनं गोप अदृशन्नुदहार्यः असौ யக எவர். அசௌ கடைசியை வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அவர்னு அர்த்தம். அது கடைசியை கூட வச்சுக்கலாம். யகன யாரு? எவர். நீல கிரீவகா, இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பார்க்கடலை கடையும் போது நீல கிரீவா, ஏன் அவருக்கு நீல கிரீனா கழுத்து, நீலம்னா ப்ளூ, நீல கிரீவகா, ஏன் அவருக்கு கழுத்து ப்ளூவா இருக்கு, கருப்பா இருக்கு? எப்படி நீலம்ங்கிறது கருப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன் கழுத்து வந்து கருப்பா ப்ளூவா இருக்கு? உங்களுக்கு தெரியும். பார்க்கடலை கடையும் போது அதுல விஷம் வந்தது. அத வந்து தேவர்கள் அதை அழிஞ்சு போறது, இவர் எடுத்து அதை குடிக்கும் போது பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சனால
கழுத்தோட நின்னுச்சு. இது யூ நோ வெரி வெல். அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அதனால தான் இவருக்கு என்ன பேர் வந்திருக்கு? நீலகிரீவகா. அவரே விலோகிதக. கண்கள் எப்படி இருக்குது அவரது கண்கள்? சிவந்த கண்கள். விலோகிதக. என்ன பண்றாரு? வர்ணமுடையவராக அசௌ. இந்த சூரிய மேல சொன்னோம்ல அந்த அசௌ. சூரியனாக. சூரிய ரூபத்தில் ருத்ரன்னு எடுத்துக்கணும். சிவன் ருத்ர ரூபம். யாருடைய ரூபம் அவரு? ஈஸ்வரனுடைய ரூபம் சூரியனாக. அசௌன்னா இந்த சூரியனாக. மேல சொன்ன அந்த எப்படி சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், செந்நிறம், தாமிர நிறம், அந்த நிறத்தில் உலகத்தை எகிர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் காப்பவராக, பாப்பத்தை க்ஷயம் பண்ணக்கூடியவராக இருக்கிற அப்படிப்பட்டன்னு அர்த்தம். அசௌ. அந்த சூரியனாக அவசற்பதி. அவர் வெளிக்கிளம்புகிறார். வானத்தில் சூரியனாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ருத்ரன் வானத்தில் சூரியனாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவசற்பதி அப்படிங்கிறது நகர்றதுன்னு அர்த்தம். வானத்தில் அசௌ போட்டீங்கன்னா அசௌ அப்படிப்பட்ட சூரியனாக அந்த ருத்ரன் அப்படிப்பட்ட சூரியனாக வானத்தில் நகர்கிறார். ஏனம் அப்படின்னா இந்த சூரிய ரூபமாக உள்ள ருத்ரனை. ஏனம் புரோனவுன். ஏனம்ங்கிறது சூரிய ரூபமாக உள்ள அந்த ருத்ரனை. சூரிய வடிவில் உள்ள ருத்ரனை யாரெல்லாம் வணங்குறாங்க, பாக்குறாங்க? கோபாகா. இடையர்கள். அதிருஷன் பார்க்கிறார்கள். அந்த சூரியனை யார் யார் பாக்குறா? சும்மா 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. எல்லாருமே உலகத்திற்கு அத்தனை ஜீவராசிகளும் சூரியனை பார்க்கும். இவர் கோபாகான பசு. இடையர்கள். பசுகளை மேய்க்கிறவங்களுக்கு பேர் என்ன? கோபாகா. அதிருஷன்னு பார்க்கிறார்கள். அடுத்து வேற யார் பாக்குறா? உத ஹாரியக. அதிருஷன் போடுறாங்களா? அந்த ஒண்ணு ஒரு அதிருஷன் யாரு? கோபாகா அதிருஷன். அதிருஷன பார்க்கிறார்கள். இன்னொன்னு யாரு? உதம்னா என்ன? தண்ணி. உத ஹாரியகன பிரிங் வாட்டர். ஹாரியாக அப்படின்னா என்னது? தண்ணி கொண்டு வர பெண்கள். இடுப்புல குடத்துல தண்ணி வச்சு கொண்டு வருகிற பெண்கள். நீர் கொண்டு செல்லும் அது வழிப்போக்கர்கள், பெண்கள், மொத்தத்துல தண்ணிய தூக்கிட்டு போறவங்க தான் உத ஹாரியக. நீரை தூக்கிக் கொண்டு செல்பவர்கள் அர்த்தம். உதஹாரியக. அதிருஷன்னு. அவர்கள் என்ன பண்றாங்க? சூரியனை அதாவது ருத்ர சூரிய வடிவில் உள்ள ருத்ரனை யார் யார் பாக்குறாங்கன்னு சொல்றார். அப்புறம் வேற யாரு பாக்குறா? ஏனம் இந்த ருத்ரனை? விஸ்வா பூதானி. எல்லா ஜீவராசிகளும். உதாரணத்துக்கு 2 சொன்னேன். எல்லா ஜீவராசிகளும். விஸ்வ விஸ்வ பூதானி. எல்லா இந்த விஸ்வம்னு என்ன? படைக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவ ராசிகளும் இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ். ஜீவராசிகள் என்ன பண்ணுது? அதிருஷன்னு பார்க்கின்றன. கோபாக அதிருஷன். உதகாரியக அதிருஷன். ஏன்னா மந்திரங்கள் படிச்சு உங்களுக்கு அந்த வார்த்தைகள் உள்ள இருக்கும்போது அந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது அப்படி நல்லா புரியும். இந்த வார்த்தைகளை கேட்காம மீனிங் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். இப்படி ஏன் திருப்பி அதிருஷன் பார்க்கிறார்கள்? யார் யார் பாக்குறாங்க? கோபாகா உதகாரியக அதிருஷன்னு. அடுத்து என்னது? விஸ்வ பூதான். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் சூரிய வடிவில் இருக்கிற ருத்ரனை சிவபெருமானை அர்த்தம் பார்க்கிறார்கள். திருஷ்டக சக ஆதித்யக. அப்படிப்பட்ட ஆதித்யனாக இருக்கும் ருத்ரன் என்ன பண்ணணும்? நக நகன எங்களை
விடயாத்தி இன்புற செய்யட்டும். எங்களுக்கு 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 என்ன சொல்றது? இன்புற செய்ய ஆனந்தத்தை கொடுக்கட்டும். ஆத்ம ஞானத்தை கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்கட்டும். ஒரு வேதாந்தமா ஸ்டூடெண்டா இருக்கவங்க எப்படி நம்ம எதுல இன்புற முடியும்? கண்ணுக்கு அது வேணும், காதுக்கு அது வேணும்ல. இருக்கிற அஜ்ஞானத்த போக்கி எங்களை இன்புற மோட்சத்தை கொடுத்துன்னு எங்களை இன்புற செய்யட்டும். சோ, அவர் கோபமா இருக்கிறார் அப்படிங்கிறது எத காமிக்குது? கர்மபல தாத்தாவாக இருந்து பாபத்த க்ஷயம் பண்றதுதான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கோபம்னு அர்த்தம். அப்ப பாப க்ஷயம் ஆகுது, அது கஷ்டத்த குடுக்கறதுனால அவருக்கு என்ன பேரு? ருத்ரன்னு அர்த்தம். பக்காவா புரிஞ்சுக்கணும். அ அடுத்த மந்திரம். அப்ப சூரியனை வழிபடுதல் அப்படிங்கிறது நீங்க நெறைய பேரு சாண்டிங் கத்துக்கிட்டதுனால சொல்றேன். நமஸ்கார பிரியக. இப்ப பாருங்க, சூரியனை வழிபட்டால் அது யாருக்கு தான் போய் சேருது? ருத்ரனுக்கு தான் போய் சேருது. ருத்ர சொன்னாலும் என்னவோ அதே தான் அருணப்பிரஷ்னன். அதனால தான் சூரிய வழிபாடு. அப்போ சூரியனை வழிபடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நமஸ்கார பிரியக ருத்ரக. சரி, சூரியக. அபிஷேக அதே அவர் வந்து ருத்ரனா இருக்கும்போது அபிஷேக பிரியக சிவன். அலங்கார பிரியக விஷ்ணு. அப்போ அந்தந்த தேவதைகளை அவங்க அந்த மாரி பிரியகங்கிறது யாரு சொல்லி ஈஸ்வரன் ரூபம் தான் அவங்கெல்லாம். ஆனா அவங்கள எப்படி வழிபடணும்னு இப்ப யார் சொல்றது? ஈஸ்வரன். தேவதைகளை படைத்த தேவதா சொரூபமாக இருக்கிற ஈஸ்வரன் என்ன சொல்றாரு? நீ சிவன வழிபடணுமா? அபிஷேக பிரியக. பெருமாள் கோயிலுக்கு போறியா? அலங்கார பிரியக. அப்படி பண்ணி நீ அவர வழிபடு. சூரியன வழிபடுறியா? நமஸ்கார பிரியக. அதான் அருண பிரஷத்துல அத்தன தடவ கீழ விழுந்து நமஸ்காரம் பண்றது. சோ எந்த எந்த தேவதையை எப்படி வழிபடணும்னு சொல்றாங்களோ, அதுதான் என்ன சொன்னேன் நானு. அந்த கர்மம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? முறைப்படி வாழ்க்கை, முறைப்படி வழிபாடு, கர்மங்கள் செய்து வழிபடணும்னு சொல்றோம்ல. அதுதான் பிரேயர்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான் அத நான் கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்படித்தான் வழிபடணும்னு எங்க சொல்லி வச்சிருக்காங்களோ, அந்த கருமத்து பிரகாரம் என்ன பண்றோம் நாம? வழிபடுதல் அப்படிங்கிறது நான் அடுத்தது. 9வது மந்திரம். नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मीडुषे अतो ये अस्य सत्त्वानो हन्तेभ्यो करन्नमः நமக அஸ்து. நமஸ்காரங்கள் இருக்கட்டும். நமோ அஸ்துன்னு என்னது? நமக அஸ்து. என்னுடைய நமஸ்காரங்கள். யாருக்கு நமக அஸ்து? நீலகிரீவாய சதுர்த்தி. நீலகிரீவாய நீலகண்டனுக்கு. நீலகண்டனுக்கு நமக அஸ்து. நமோ அஸ்து நீலகிரீவாய. இன்னொன்னு வருது. இன்னொரு சதுர்த்தி. சகஸ்ராட்சாய. சகஸ்ர அக்ஷாய. அக்ஷம்னு என்ன? கண்ணு. 1000 கண் கொண்டவன். அதுதான் அந்த சகஸ்ரலிங்கம் கோயில்ல நம்ம பார்க்கிறது அதான். 1000 கண் கொண்டவன். நீலகிரிவாய சகஸ்ர அக்ஷாய. 1000 கண்களைக் கொண்ட. மீடுஷே. மீடுஷேனாங்க யார் எதை வேண்டுகிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்பவர்ன்னு அர்த்தம். அது சக்காமமா வேண்டுனா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை பூர்த்தி செய்யறத மீடுஷே. அவர்களுக்கு என்ன இருக்கட்டும்? என்னுடைய நமஸ்காரங்கள். அஸ்து நீலகிரீவாய 1000 கண் கொண்ட சகஸ்ர அக்ஷாய. இதெல்லாம் எதை காமிக்குது? சகஸ்ர அக்ஷம் அப்படிங்கிறது 1000 கண் அப்படிங்கிறத ஒரு நம்பர் தான் அது. அது இண்டிகேட்ஸ் வாட்? எல்லையற்றவர்ன்னு அர்த்தம்.
1000 கண் கொண்டவர் அப்படின்னா, ஓ! நம்ம ஒரு கண்ணுல இவ்வளவு பார்க்கலாம். அவருக்கு 1000 கண்ணு இருக்கு. அது வரைக்கும் பார்க்கலாமா? அப்படி அல்ல. கண்ணில்லாமல் காணக்கூடியவர்ன்னு அர்த்தம். காதில்லாமல் கேட்கக்கூடியவர். காதுக்கு காதாக இருப்பவர். படிச்சோமா இல்லையா? கண்ணுக்கு கண்ணாக, கான்ஷியஸ்னஸாக இருப்பவர்ன்னு அர்த்தம். 1000ன்னா உடனே 1000 கண்ணு இருக்கா அவருக்கு? எங்க எங்க உடம்புல எங்கெங்க இருக்குன்னு கற்பனைக்கு போயிறக்கூடாது. 1000ங்கிறது ஒரு நம்பர். இண்டிகேட்ஸ் இட் இஸ் அன்லிமிட்டட். இஸ் நாட் லிமிட்டட்ன்னு. இஸ் நாட் லிமிட்டட். அதத்தான் என்ன வேர்ட் போடுறாங்க? 1000 கண். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணில்லாமல் காணக்கூடியவர்ன்னு அர்த்தம். உடனே 1000 கண்ண தேடக்கூடாது. சகஸ்ரக்ஷாய நீலக்ரீவாய மீடுஷே. எங்களுடைய விருப்பத்தை வேண்டுபவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்பவர் அப்படி எடுத்துக்கலாம். மீடுஷே வேண்டுவோர் வேண்டியதை அளிப்பவர் பரமேஸ்வரனுக்கு நமக அஸ்து. வேண்டியதை வேண்டுமாறு அளிப்பவருக்கு அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தன நமோ அஸ்து நமக அஸ்து. என்னுடைய நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும். 1000 கண்கள் அனந்த திருஷ்டம்னு அர்த்தம். 1000 கண்கள் இஸ் ஈக்குவல் எப்படி புரிஞ்சுக்கணும்? அனந்த திருஷ்டம்னு அர்த்தம். நம்மளுடைய அனந்தம்னா வித்தவுட் எண்ட் லிமிட்டேஷன். இப்ப நம்ம கண்ணுக்கு வந்துங்க எண்ட் இருக்கு. ஒரு லிமிட்டட் இருக்கு. ஆனா அவரு கண்ணுக்கு அனந்த திருஷ்டம்னு பேர் இறைவனுக்கு. அதான் 1000 கண்கள் இஸ் ஈக்குவல் டு அனந்த் எல்லையற்ற பார்வை அப்படின்னு அர்த்தம். காலத்தக, தேசத்தக, வஸ்துத்தக எல்லையற்ற லிமிட்டட் அன்லிமிட்டட் பார்வைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் அவருடைய பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது. அதுதான். ஏன்னா 1000 கண்ணு அவருக்கு நமக்கு என்னங்க? 1000 கண்ணு இருந்தா என்ன? 1000 கண்ணுங்கிறீங்க. அப்புறம் அவர் கண்ணே இல்லாம எல்லாத்தையும் பார்க்கனா, அவருடைய கண்களிலிருந்து, ருத்ரனுடைய கண்களிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம மனசுல என்ன வேணாம்னு நெனச்சுக்கலாங்க. வாயில தேனொழுக பேசிக்கலாம். அவருக்கு அந்த மனதுக்குள் வெளிப்படுபவருக்கு உங்கள் மனதில் என்ன எண்ணம் வரும்னு தெரியாதா என்ன? அடுத்தது அத்தக மேலும் அத்தக அஸ்ய அஸ்யனா அவருடைய இந்த ருத்ரனுடைய சத்வானக யாரெல்லாம் சத்வானக? இப்ப அடுத்தது ருத்ரன் அந்த ருத்ர கணங்களை வழிபடுறது. பாத்தீங்கன்னா சிவகணங்கள், சிவனடியார் சொல்றோம் இல்லைங்களா? சிவகணங்கள் தேவலோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேவதைக்கு யார் இருப்பா? கணங்கள் இருப்பாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக. அவங்களுக்கு பேரு கணம். விஷ்ணுவுக்கு கணங்கள் இருக்காங்க, சிவனுக்கு கணங்கள் இருக்காங்க. அந்த மாரி ருத்ரனுக்கு யார் இருக்கா? கணங்கள். அந்த அடியார்களை சிவன் அடியார்கள் எடுத்துக்கலாம். ருத்ரனுடைய அடியார்களை, கணங்களை சத்வானக அவர்களுக்கு யாரு? தேவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பேரு கணங்கள். அவங்களுக்கு தான் சத்வானகன்னு பேரு. கணங்களாக இருக்கிறார்களோ, நந்தி வழிபடுறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு கணம். சங்கு, சக்கரம் எல்லாமே என்னது? ஒரு ஒரு தேவதை. வழிபடுறோமா இல்லையா? சங்கு தனியா வழிபடுறோமா இல்லையா? சக்கரம் தனியா வழிபடுறோமா இல்லையா? நந்தி வழிபடுறோமா இல்லையா? அதெல்லாம் என்னது? கணங்கள். அப்படி இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் தேப்யக நமக. அப்படி கணங்களாக இருப்பவர்களுக்கும் நமஸ்காரம். அகம் அகரம். அகரம்னா டு கிரு தாத்து. நான் செய்கிறேன். அகரம் நமஸ்காரம் செய்கிறேன் அர்த்தம். யார் யாருக்கு நான் நமஸ்காரம் செய்யறேன்? நீலகிரீவாய சகஸ்ராட்சாய அப்படிப்பட்ட மீடுஷே இதெல்லாம் அவருக்கு அப்ஜெக்டிவ். யாருக்கு? ருத்ரனுக்கு. என்னென்ன? நீலகிரீவாய சகஸ்ராட்சாய அப்புறம் என்ன? மீடுஷே இப்படிப்பட்ட ருத்ரனுக்கு நமக அஸ்து. அவருக்கு மட்டும் இல்ல. அவருக்கு கீழ அவர்களுக்கு கணங்களாக இருந்து கொண்டு யார் யாரு சேவை புரிகிறாங்களோ அவங்களையும் நான் என்ன பண்றேன்? அக்கரம் ஐ எம் டூயிங் நமஸ்காரம். யார் யார் இருக்காங்களோ தேவ்யக யார் யார் இருக்கோ அவர்களுக்கும் நான் அகம் நமக அக்கரம் ஐ எம் டூயிங் நமஸ்காரம்.
அடுத்தது. பிரமுஞ்ச தன்வனஸ்வமுபயோராத்னிர்யோஜ்யாம் யாச்ச தேகஸ்த இஷவ பரதா பகவோ வப. ஃபர்ஸ்ட் வேர்டு பிரமுஞ்சம் தன்வ பிரமுஞ்ச ஜாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரமுஞ்ச அப்படின்னா அவிழ்த்து விடுதல்னு அர்த்தம். முஞ்சுனா உங்களுக்கு என்ன தெரியும்? கட்டுண்டு இருப்பறதா முச்சியத்தி. இது என்ன சொல்றது? பிரமுஞ்ச. எதிலிருந்து விடுவிக்கிறாரு? பிரமுஞ்ச தன்வன். ஃபர்ஸ்ட் எடுத்துனா வில்லினுடைய 2. அதாவது தன்வனக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். பிரமுஞ்ச தன்வனக. எதிலிருந்து விடுவிக்கிறார் நம்மள? தன்வனக. வில்லினுடைய உபயோகம்னா உபயோகம்னா 2. உபயோகோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா தொம் போட்டுக்கலாம். நீங்கள் துவம் தன்வனக வில்லினுடைய உபயோகோ 2. வில்லுக்கு என்ன இருக்கு? 2. என்ன இருக்கு? ஆர்த்னியோகோ. உபயோகோ தான் அங்க ரேபா சந்தி வந்து ரா வந்திருக்கு. அப்போ உபயோகோ ஆர் போடணும். ஆர்த்னியோகோ நுனிகளிலும் 2 நுனி. வில்லினுடைய பாத்தீங்கன்னா மேல ஒண்ணு கீழ ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் ஆர்த்னியோகோ. 2 நுனிகளிலும் என்ன பண்ணிருப்பாங்க? பூட்டப்பட்டுள்ள 2 நுனிகளில் பூட்டப்பட்டுள்ள என்ன பூட்டப்பட்டிருப்பாங்க? அந்த ஜாம். அந்த நான்னு சொல்லுவா அதுக்க. நான் 3 சொல்லினது. நான் 2 நுனிகளிலும் இழுத்து கட்டப்பட்டுள்ள அந்த நான். ஜாம். என்ன சொல்றாரு? பிரமுஞ்ச அந்த ஞான என்ன பண்ணுங்க? அவிழ்த்து விடுங்கள். யாரு? துவம். நீங்க அவிழ்த்து விடுங்கள். பகவக பகவானே, ஏ பகவானே. பகவக வந்து தம்புவாதன பிரதமா. ஏ பகவக பகவானே, தே உம்முடைய ஹஸ்தே கையில் உள்ள. உன் கையில என்ன வச்சிருக்கீங்க? ஹஸ்தே கையில் உள்ள. இஷவக ச பானங்கள், அம்பு. அதையும் என்ன பண்ணுங்க? யாகா எது எது இருக்குதோ, எது எது இஷவாக இருக்கோ, எங்க இருக்குது அதெல்லாம் உங்க கையில வச்சிருக்கீங்க. ஹஸ்தே கையில் உள்ள. இஷவக அம்புக்கள் பானங்களும். பானங்கள் எது எது இருக்குதோ, யாகானா எவை எவை இருக்குதோ, எத்தனை அம்பு கையில வச்சிருக்கீங்களோ அத்தனை தாகா அத்தனை அம்புகளும் அத்தனையும் பராபப மறைந்துவிடும். அதாவது வில்லினுடைய 2 நுனிகளில் பூட்டப்பட்டுள்ள நான் அந்த கயிற்றை என்ன பண்ணுங்க? விடுவிப்பாயாக 1. அடுத்தது உங்கள் கையில் உள்ள என்ன வச்சிருக்கீங்க? அம்புகள், பானக. அது என்ன ஆகும்? அவைகள் இல்லாமல் மறைந்து அம்பார தூணியில் அம்பார தூணியில் கொண்டு கையில் இருக்கிறது எங்க கொண்டு வச்சிருங்க. அதாவது கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா ரெடி டு எய்வதற்கு ரெடியா இருக்கிறவங்க தான் அம்பு இப்படி கையில எடுப்பாங்க. இல்லைன்னா கம்பு எங்கதான் அம்பு எங்கதான் அங்க வந்திருக்கும்? அம்பார தூணி பராவப்ப. பராவப்பனா அந்த பின்னால முதுகுக்கு பின்னால கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதுலதான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அம்பல். அதுக்கு பேரு அம்பார தூணி. அங்க இருக்கிற வரைக்கும் நான் சேஃப். உங்களுடைய அம்பு அங்க உட்கார்ந்து இருக்க வரைக்கும் நான் சேஃப். அதை எடுத்து
அந்த நான்ல பூட்டிட்டீங்கன்னா நான் என்னது? கஷ்டம் மாட்டிட்டேன். என்னோட பாப்ப க்ஷயம் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. நான் கஷ்டத்த ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அதனால நான் ரெடி ஆகல. சோ ப்ளீஸ் என்ன சொல்றான்? எப்படி பிரேயர் பாருங்க. இது மாரி நமக்கு வேண்டாம் தெரியுமா என்ன? பிரேயர் எப்படி பிரேயர் பண்றோம்? என்னுடைய எங்க உன்னுடைய அம்பு எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு வச்சுருங்க. அத கையில எடுக்காதீங்க. ஏன்னா எடுத்த என்ன அப்புறம் அப்புறம் பாருங்க அந்த கயித்த இழுத்து கட்டியிருந்தா தான், நீங்க வந்து அம்பு எடுத்து வச்சு நீங்க இப்ப அம்பு எடுத்து விடுறதுங்கிறது பாப்ப க்ஷயம் பண்றாரு ருத்ரன். நம்மளுடைய பாப்பத்த க்ஷயம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுத்தல் என்பதுதான் அம்பெடுத்து பூட்டுறது. நான்ல வச்சு பூட்டுறது. அந்த கயித்துல வச்சு பூட்டுறது. எது அம்ப. நான்ல வச்சு பூட்டுறதுங்கிறது என்னது? அதுக்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்தல். அப்பதான் அங்க வந்து சக்குன்னு என்ன ஆகும் நமக்கு? அம்பு எய்தும்னா பாப்ப க்ஷயமாகும். கஷ்டப்பட்டு பாப்பத்த கழிக்கிறது. இவங்க என்ன வேண்டுறாரு? இப்ப என்ன வேண்டுதல் நம்ம பண்றோம்? இறைவா! உன்னுடைய அம்பு எங்கேயே போய் கோந்துக்கட்டும். அம்பார் துணியிலேயே போய் கோந்துக்கட்டும். அந்த இழுத்து வச்சு கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா? அத அவுத்துட்டுருங்க. ஏன்னா 2 எனக்கு பயமா இருக்குது. எதுக்கு? எந்த பாப்பம் எப்படி கழிக்கணும்? என்ன சூழ்நிலை வரும்ன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிறது சரணாகதி. இது எத காமிக்குது? நீ அப்படி பண்ணு, அப்படி பண்ணு நம்ம ருத்ரன அதிகாரம் பண்றதா என்ன? அப்படி அல்ல. என்னைய என்னுடைய பாப்பத்தை அதாவது தலைக்கு வர கஷ்டத்த தலப்பாயோட நீக்கி என்னை காப்பாத்துங்கிறது இந்த இடத்துல பிரேயர். எல்லாத்தையும் வச்சுட்டு என்னைய அப்படியே பாப்பத்த கழிக்காம பாப்ப கழிக்கக்கூடிய சூழ்நிலையே உருவாக்காதேன்னு அர்த்தம் கிடையாது. அது இறைவனை நினைத்தாலும், ருத்ரனை நினைத்தாலும் பாப்பத்தை அழிக்காமல் அவரால இருக்க முடியாது. ஏன்னா அது அவரு இஸ் ஆர்டர் பை ஈஸ்வரா. அவர் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்வரா. சோ அப்படி நாம கேட்கறது. அப்படி அப்படி வந்துட்டு இப்படி ருத்ரன் வேண்டிட்டு ருத்ரன் சாண்டிங் பண்ணிட்டோம்னா, அவர் வந்து அம்ப வெளியிலே எடுக்க மாட்டாரு. நான்ல பூட்டவே மாட்டாரா? அப்படின்னு கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து என்னை அதாவது என்ன தெரியுங்களா? உண்மையில பிரேயர் அந்த கஷ்டமான பாப்ப க்ஷயமாகுது. இட்ஸ் அ குட் திங் தான். கஷ்டம் வர்றது இட்ஸ் அ குட் திங். ஏன்னா பாப்ப க்ஷயமாகுது. ஆனா, அதை பாப்ப க்ஷயமாகுவதை தாங்குவதற்கு என்ன வேணும்? மனோபலம் வேண்டும். அந்த பாப்பம் கழியிற அந்த காலத்துல நமக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு என்ன வேணும்? மனோபலம். அவ்வளவுதான். உடல் வலிமை திருடலிருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். மனோபலம் அதுதான் அந்த காலகட்டத்தை தாங்குவதற்கு அப்ப என்ன வேண்டுறோம்? அந்த மனோபலத்தை கொடுப்பவர் ருத்ரன். அந்த பாப்பத்தை கழிக்கும்போது, அந்த பாப்பத்தை கழிப்பவர்களுக்கு எத குடுக்கிறவரா இருக்காரு? மனோபலத்தை. அதனால தான் ருத்ர சாண்டி. பாப்பத்தை கழிக்கிறவர்னா மட்டுமா இல்ல. கழிப்பபோது நமக்கு எப்படி இருக்கணும்? அந்த கஷ்ட காலத்தை தாண்டி வரக்கூடிய மனோபலத்தை கொடுக்கக்கூடியவன் ருத்ரன்னு புரிஞ்சுக்கணும். அவர் உடனே அம்ப எடுக்க மாட்டாரு, வில்லுல பூட்ட மாட்டாரு. அப்படி அல்ல. அது எய்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோபலத்தை யார் குடுப்பா? ருத்ரன் கொடுப்பார். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.